குழந்தை ரொம்ப அழகா இருக்கா இல்லையங்க? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே மஞ்சள் கட்டு மைனா மாதிரி இருக்குல்ல இந்த மஞ்சள் கலர் துணியில. ஆமா ஆமா, நல்ல ரோஜா பூ கலர்ல குழந்தை இருக்கு, மஞ்சள் கலர் துணி போட்டிருக்கு. அப்பனா மஞ்சள் ரோசா பூ தானே? எம்மாடி, அப்படியே உன் மாவ உன்ன மாதிரியே இருக்கா. கலரு, அந்த கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாம் அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு பாரு. பொதுவாக பொன் குழந்தைங்கலாம் அவங்க அப்பா மாதிரி ஜாடை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உன் மாவ அப்படியே அச்சத்தில் உன்ன மாதிரியே இருக்குல்ல. என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க? பிறக்கும் போது குழந்தை அப்படி தான் இருக்கும், போக போக தானே தெரியும். வளரும் முறை தான் யார் ஜாடியில் வளருதுன்னு தெரியும். இப்பனே கண்டுபிடிக்க ஆகாதுல்ல. இருந்தாலும் இந்த கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் இந்த பிள்ளை மாதிரி தானே கிடக்கு. ஆமாம், இப்போ பார்க்குறதுக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் பச்சைக்கிளி மாதிரி தான் கிடக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஏமா, என் ஜாடியில கொஞ்சம் கூடவா இல்ல? கை, காலு, மூக்குன்னு எதுவுமே வை என்ன மாதிரி இல்ல. அடே, நீ கேட்டு தானே கிடக்க. வரவங்க எல்லாம் பச்சைக்கிளி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுதாவ. குழந்தை பார்க்கறதுக்கு அப்படி தானே கிடக்கு. இதுக்கெல்லாம் யாராச்சும் வருத்தப்படுவாங்களா சொல்லி? வளர தானே தெரியும் யார் மாதிரி இருக்குன்னு. இந்த பாரு, நீ இப்போ எது நினச்சி வருத்தப்பட்டுக்காத. சில பேர் உருவத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் குணத்தில் வேற மாதிரி இருப்பாவோ. ஒருவேளை உன் மகன் உன்ன மாதிரி குணத்தில் இருப்பாளோ என்னமோ, யாருக்கு தெரியும்? என்ன அண்ணா, குழந்தை அண்ணி மாதிரி இருக்குன்றதுக்கோசரம் இப்படிலாம் பொறாமப்படக்கூடாது பார்த்துக்கிட்டு. பொறாமலாம் இல்லடா மணி, இருந்தாலும் ஒரு ஆசையேன். வரவங்க எல்லாரும் பச்சைக்கிளி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மாதிரி இருக்கணும் யாராவது ஒருத்தராது சொல்ல மாட்டாங்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன், யாரும் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அதான் கொஞ்சம் கோவமா இருக்கு. உங்க மாவ தானே மாறிட்டோம் முகமெல்லாம். அது எல்லாரும் சொல்றாங்கல்ல, வளர தெரியும்னே. குழந்தை பூமிக்கு பிறந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளார நீங்க இவ்வளவு கோவப்படக்கூடாது பார்த்துக்கிட்டியா. கேண்ட சொல்ல மாட்டேன், உனக்கு குழந்தை பிறக்கும்ல, அப்ப நீ எந்த நிலைமையில இருக்கன்னு நானும் பாக்குறேன். நான்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். மாதிரி குழந்தை மாதிரி இருந்தா என்ன மாதிரி இருந்தானே, இல்லை எங்க அப்பா அம்மா மாதிரி இருந்தா என்ன, குழந்தை நல்ல மாதிரியா இருந்தா போதாதா? பாயிண்டா பேசுறியாக்கும். சரிதான். இந்தாமா பச்சைக்கிளி, குழந்தை ரொம்ப நேரமா தூக்கி வச்சிருக்க கூடாது, இந்த மடியில வச்சுக்க. குழந்தை நல்லா தூங்குதலா? இவ்வளவு சத்தம் போட்டு பேசுதோ, அப்படியே எந்திரிக்க மாட்டேங்கிறாளே. மற்ற டைம்ல எப்படி? ஐயா, நீங்க வர சம்மந்தியம்மா, ராத்திரி பூரா தூங்க மாட்டேங்கிற பார்த்துக்கணுங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா. அதுலேயும் ஒன்று அழுதுச்சுன்னா போதும், அடுத்து குழந்தைய அதை சத்தத்தை கேட்டு அழுவ ஆரம்பிச்சிருக்கீங்க. வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் மாறிடும். ஆமாம், முதல் 3 மாதம் கஷ்டம்யா, அதுக்கப்புறமாட்டிக்கு சரியாக போயிடும். ஆனால் 3 மாதத்துக்கும் கண்ணு முழிச்சு நாம தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு சரியாக மாறிடும். அதுவும் கரெக்டு தான். என் மாதிரி பச்சைக்கிளி இப்போ உனக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையம்மா? எப்படி இருக்குது, வலியெல்லாம் இல்லையே? பரவாயில்லையா? மாத்திரை கொடுக்காத, வலிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வர சம்மதியம்மா, காலையில் எந்திரிச்சு நடக்க சொன்னா கையம்மைன்னு கத்திட்டு கிடந்தா. இப்போதான் இந்தா கொஞ்சம் நேரமாக உட்காந்து கிடக்கா பார்த்துக்கிடுங்க. காலையில் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டா. ஆப்ரேஷன் பண்ணோட நடக்கிறதுக்கு ஆகாதுல்ல, அதே சிரமமாக இருந்திருக்கும். சரியா போயிடும். எதுவாக இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே டாக்டர் கிட்ட சொல்லுமா. எங்கே வலிச்சிருந்தாலும் டாக்டர் கிட்ட சொல்லு, சரியா? இங்கே இருக்கும்போதே உடம்பு தேர்த்திக்கணும் பார்த்துக்க. சரிங்க. இந்தா டாக்டர்கிட்ட என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிடணும், என்ன சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்கும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க. உங்கள் அத்தையே போதும், உனக்கு முன்னாடி எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. இருந்தாலும் உனக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேட்டுக்க, சரியா? சரிங்க. இந்தாம்மா, நல்ல பழம், காய்கறி எல்லாம் சத்து உணர்ந்த சாப்பாடை சாப்பிடு. நாங்கள் கடையில் அப்படியே வாங்கி தந்துட்டோம். இதில் எந்த பழம் பார்த்து சாப்பிடணும்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு பக்கமாக பார்த்து சாப்பிடு. சில இதெல்லாம் குழந்தைக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால டாக்டர்கிட்ட எது வந்தாலும் கேட்டுட்டு சாப்பிடுமா. இந்தா வாங்கிக்கோங்க சம்பந்தி. என்ன சம்பந்தியமாக இதெல்லாம் எதுக்கு வாங்கி வந்துட்டு? ஆஸ்பத்திரியில் தானே கிடக்கும். ஆரஞ்சு ஆப்பிள்னு வரவங்க எல்லாரும் வாங்கி கொடுத்துட்டு போய் பார்க்கறதுக்கு பழக்கடை மாதிரி கிடக்கு. அவ்வளோ பழம் இருக்குது. இருக்கட்டும் சம்மதியம்மா, குழந்தைக்கு துணி வாங்கி எடுத்து போடலாம்னு தான் நினச்சேன். ஆனால் சரி, இப்போ ஆனால் குழந்தைக்கு தீட்டு எடுக்கும்போது போட்டுக்கலாமே தான் சரி பழம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இது கூட வாங்கிட்டு வராமல் எப்படி சும்மனே வந்து பார்த்துட்டு போக முடியும்? பழத்தை நல்லா ஜூஸ் போட்டு குடிக்க, இந்த வெயிலுக்கு உடம்புக்கு நல்லது இல்ல. எவ்வளோ ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் இப்போ குடிக்க மாட்டீங்க. பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தான் குடிக்க மாட்டேங்கிறா, வாந்தி வருதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா இப்போ வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் குடிக்க மாட்டீங்க. நான் என்ன பண்ணுறேன் சத்த? குடிக்கணும்னு கொஞ்சம் குடிக்க மாட்டேன்னா சொல்லுங்க. எட்டி போலாமா, நேரமாகுது. சரிங்க சம்மதியம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம்ப்பா தம்பி, கிளம்புறோம்மா. வீட்டில் மழை குழந்தை ஒத்தையில கிடக்கல, அதனால நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் சம்மதியம்மா. அப்புறமாட்டிக்கு நேரம் கடந்து போனோம்னா இருட்டாயிடும்ல. அதுவும் சரிங்க. ஆஸ்பத்திரிலேருந்து எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்க? ஏன்னா மறி குழந்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. எங்கள் கூடவே வர கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்து. நாங்கள் தான் சரி இம்புட்டு பேரும் எப்படி இந்த வெயிலில் அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா, வேண்டாமா, வீட்டிலே இரு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாமான்னு சொல்லினோம். அதே கேட்குறேன், எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்களா? ஆப்ரேஷன் பண்ணியிருக்கல சம்மந்தியம்மா, ஒரு 2-3 நாள் ஆகும், தையெல்லாம் பிரித்து அனுப்புவாவோ. அப்போ சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் போட்டு சொல்லுங்க. மறி குழந்தையும் மணியும் ஒரு நாளைக்கு வருவாங்க. அவளுக்கு தான் குழந்தை பார்க்கணும்னு ரொம்ப ஏக்கத்தில் கிடக்கா. அதுக்கு என்ன, கண்டிப்பாக சொல்லிட்டோம். சரி, அப்போ நேரமாக நாங்கள் கிளம்புறோம். உடம்பு பார்த்துக்குமா, போயிட்டு வரோம் சம்மதியம்மா. சரிங்க. அப்போ சரி, நாங்கள் கிளம்புறோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ள. அத்தை, இந்த ஆஸ்பத்திரி விட்டு எப்போ தான் வீட்டுக்கு போகணுன்னே தெரியல. எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்க மாட்டேங்க அத்தை. கேட்டு எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா? நார்மல் டெலிவரி ஆயிருந்தா 3 நாள் வீட்டுக்கு அமைச்சிருப்பாவா. ஆப்ரேஷன் பண்ணினா கண்டிப்பாக 8 நாளாவது வச்சுருந்தா அனுப்புவா. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இருந்தாச்சு, இன்னும் ஒரு 2 நாள் தானே பொறுத்து இருக்க வேண்டியா. அப்புறமாட்டிக்கு தையல் பிடிச்சி வீட்டுக்கு அமைச்சிட்டு போறாவோ. ஆஸ்பத்திரியில் கிடக்கிறதுக்கு மேடத்துக்கு அப்படி என்ன கடுப்பா? வாங்க சின்ன பொண்ணு, வாங்கண்ணே.
சின்ன பொண்ணு நீ எப்போ வந்த? எப்போ வந்தேன்னு கேட்குறியா இல்லை எதுக்கு வந்தேன்னு கேட்குறியா? ஏமாடி நான் உன்கிட்ட கேள்வியே கேட்கல, விடு. அது இங்கே வருது. நான் ஒன்றும் முன்னே பார்க்க வரல, என் மருமகளை தான் பார்க்க வந்திருக்கேன். என்ன பண்ணுறேன் என் மருமவை? இந்த நீயே பாரு, தூங்கிட்டு தான் கிடக்கா. என்ன என் மருமவை ரொம்ப சமத்து குட்டி போல இருக்கியே. சமத்தா பாலை குடிச்சுட்டு தூங்கிட்டே கிடக்காளே. உன்னைய டிஸ்டர்ப் பண்ணுவா, உன்னைய போட்டு படுத்துவான்னு பார்த்தா இவன் என்னடா பார்க்க கூட மாட்டேங்கிறா, தூங்கிட்டே கிடக்கா. ஏன் சொல்ல மாட்டேன்? ராத்திரியில வந்து பாரு தெரியும். இவ கத்துற கத்துல ஆஸ்பத்திரியே அரண்டுட்டு போகுது, அந்த அளவுக்கு கத்துது. பிறந்த 2 நாள் கூட ஆகல, ஆனா இவ கத்துற கத்துல இங்க இருக்கிறவங்களும் அடிச்சு பிடிச்சி ஓடியே போயிடுவாங்க போல இருக்கே. என்ன சவா கிழிக்குதுப்பா வாயி. இப்பதான் புரியுது இந்த வாய் எங்கிருந்து வந்துச்சுன்னு. எல்லா வாட்டை தான் இந்த வந்துருக்கும் போல இருக்கு. அப்படின்ற இருக்கட்டும், அது ஒரு விதத்துல நல்லது தானே. இந்த வாய் இருக்க போய் தான் என் மாமியாரை சமாளிக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி என் மருமகளும் வந்துச்சுன்னா என் மாமியார் உண்டிலுன்னு பண்ணிட்டு மாட்டா. அது வரைக்கும் அந்த கிளவி இருந்தா தானே பேர பிள்ளைக்கு பெருசா வளர்ந்து அதுங்களுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எங்க காலம் இருக்குமான்னு தெரியலையே. ஐயோ ஏன் இப்படியே பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் நீங்க இருப்பீங்க. அது நீ வேற ஏமா ஏற்கனவே வயசாகி போய் முட்டு வலி முதுகு வலின்னு அவசரப்படுத்த பார்த்தாதா இல்லை பிள்ளைகளா வளர்ற வரைக்கும் நாங்கள் இருப்போமான சந்தேகந்தியா. அப்படி இருந்து உங்க நல்லது கெட்டதுல நாங்கள் பார்த்தோம்னா அதை விட பாக்கி எங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது? சரி விடுங்க அங்கிள், ஆஸ்பத்திரி வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? குழந்தைய பாருங்க எவ்வளோ அழகா இருக்கா. என் மருமகளை பாருங்க. பார்த்துட்டு தானே கிடைக்கேன். தூக்கி பாருங்கண்ணே. ஐயோ எனக்கு குழந்தையெல்லாம் பச்சை குழந்தை சின்ன குழந்தையா கிடக்கல. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. தூக்கிறதுக்கு பயம் பார்த்துக்கியா. என் பையனையே நான் 3 மாசம் கழிச்சு தானே தூக்கணேன். அம்பிட்டியா என் பேர பிள்ளை கூட நான் அவ்வளோ சரியா தூக்கலையே. தலையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் தான் தூக்கணுன்னே. இது ரொம்ப குட்டியா கிடக்கல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். என் வீட்டுக்கு தானே மருமகளும் வரப்போகுது, அப்புறம் பார்த்துக்கிறேன். அப்புறம் சொந்தக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு போறாங்க போல இருக்கு. நாங்கள் வரும்போது எதில் ஒரு கூட்டமே போச்சு. ஆமாம்மா, இப்போ தான் சமந்தி மாலாம் வந்து பார்த்துட்டு போகிறோம். மாதிரி குழந்தை மாத்திரம் வரல, மற்றவங்களாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்புறம் என்ன, நான் இங்கேருந்து பச்சைக்குள்ளிக்கு தனியாக இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வாங்க. ஆமாம் தாத்தா, சின்ன பொண்ணு இருக்கலாம், அவனே பார்த்துக்கிடுவா. நீங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சு முடிச்சு தூங்கி எழுந்திரிச்சு நேற்றுக்கு மாதிரி டிஃபன் செஞ்சு எடுத்துக்கிட்டு ராத்திரிக்கா வாங்கத்தே. அது ஏற்கனவே மத்தியானம் ஆகி போச்சு இல்லம்மா. இதுக்கப்புறம் எதுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு வீடு பரவாயில்ல இருக்கட்டும், நானே இருந்துக்கிறேன். அட என்ன பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு. நான் நீனு போட்டி போடுறது பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடக்கு. அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த கஷ்டம்? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அப்போ நான் நேற்றுக்கு மாதிரி போயிட்டு சாயங்காலமாக டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். எப்படி சின்ன பொண்ணு உனக்கு எந்த பிரச்சனை இல்லையா? குழந்தை வீட்டில் அதான் ஆச்சிருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ சரி, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். அத்தை இந்த பழம்லாம் இங்கே இந்த காஞ்சி தான் போடும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகத்த. அதுவும் தெரியுதான், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். டெய்லி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பழம் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு தான் போச்சு. சரி, நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. நான் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமாக வரேன். சரி அத்தை. சரி வாங்க போகலாம். நீங்களும் வரீங்களா அங்கிள்? சின்ன பையன் இங்கே கொஞ்சம் இருக்கும் வேலை இருக்குல்ல. சரி குழந்தைய பார்த்துட்டு அப்படியே வெளியே போய் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாந்தே வந்தேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸோ இல்லை ஆட்டோவை பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். அப்போ சரி வாங்கம்மா போவோம். எப்படி மருமோல சரி பார்த்து பத்திரமா இருக்கு சரிங்களா? நான் நீங்களும் பக்கத்துல தான் வேலையில இருப்போம் பார்த்துக்க. ஏதாச்சும் அவத்தம்னா எனக்கு போனாடி. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரி மருமோல. எப்படி பச்சைக்கிளி வாரமா? சரி. என்ன பச்சைக்கிளி, ஆஸ்பத்திரியில் ரொம்ப போர் அடிக்குதோ? ஆமாம், போர் அடிக்குது. அப்படியே போகிற போக்கில் இங்கே ஒரு டிவியை மாற்றி விட்டுட்டு போயிடு. நான் என்னமோ சீரியஸையும் உட்காந்து பார்த்துட்டு கிடைக்கேன். ஆள் எவ்வளோ பாரு. ஆஸ்பத்திரியில் இருந்துக்கிட்டு எங்கிட்ட போர் அடிக்கிறது. அதான் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை டாக்டர் நர்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே கிடக்காவளே. அப்போதான் குறைக்கு குழந்தைய பார்க்கறதுக்கு ஆள் மாதிரி மாற்றி வந்துட்டு இருக்காங்க. நேரம் போகிறதே தெரிய மாட்டீங்களா? அதுவும் சரிதான். என்ன இந்த ஆஸ்பத்திரி வாடகை, இந்த மருந்து இதெல்லாம் தான் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு போனதே நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ தானே, இன்னும் 2 நாள் தியா, கவலைப்படாது. அப்புறம் வையன் வீட்டுக்கு போயிடுவான். சரி எம்பிட்டு நேரம் தான் குழந்தைய மடியில் வச்சிருப்பேன். கீழே படுக்க போடு. இந்த மாதிரிலாம் மடியில் தூக்கி வச்சிருக்க கூடாது. அதுவும் தூங்குற குழந்தைய தூக்கி வச்சிருக்கவே கூடாது. அப்புறம் சொகுச்சு கண்டிச்சு அவ்வளோ தியா, நம்ம சொல் பேச்சே கேட்காது. அது எல்லாரும் வந்து பார்த்துட்டு இருந்தாவளா, அப்படியே மடியில் படுக்க வச்சுட்டி. இந்தா நீயே அப்படியே பக்கத்தில் பெட்டில் படுக்க வச்சிருப்பாப்போ. சேட்டி ஏதாவது சாப்பிட்றியா? வாங்கிட்டு வருவா. வேணாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வரவங்க போகிறவங்க எல்லாரும் வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம்னு அத்தனை பழத்தை வாங்கியாந்து வச்சு போயிருக்காங்க. அது வேற அடிக்கடிக்கு சாப்பிட்றதுக்குள்ள இந்த வவறு ஃபுல்லாகிடுது. சரி குழந்தை தூங்கும்போது நீயும் தூங்கு, முடிச்சிட்டு இருக்காத சரியா? நான் தான் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். குழந்தை எழுந்திரிச்சுனா நீ கொஞ்ச நேரம் தூங்கு. ராத்திரிலாம் தூங்க விடலன்னு சொல்லுதில்ல? ஆமாம், தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லல, படுத்து தூங்கு. நான் இந்த பக்கமாக உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிட்டு கிடைக்கேன். குழந்தை தான் நான் பார்த்துக்கிறேன் சரியா? சரி சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் தூங்குறேன், எழுப்பி விடு. அதெல்லாம் நான் எழுப்பு தவளை. உன் பொண்ணே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எழுப்பி விட்டுருவா. தூங்கு போ.